பால்வாடி படிக்கும்போது வாங்கி குடுத்தேன் பூந்திய. 8வது பாஸ் ஆயிட்டு எடுக்க வச்சுட்டேன் வாந்திய. எதுக்கு தெரியுமா? நம்மள விட்டுட்டு போவாதே. வாவ்! இப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ஒரு பாடல். உங்களுக்காக பாடிக்கொண்டிருப்பவர் சரவெடி சரண் அப்படின்ற ஒரு கானா பாடகர். கானா பாடகர் அப்படின்னு அந்த கானா அப்படின்ற அந்த ஒரு டேக்கையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இது ஒரு ரவுடித்தனமான, ஒரு பொறுக்கித்தனமான ஒரு பாடல் இல்லையா? 8வது படிக்கிற ஒரு பொண்ண நான் வாந்தி எடுக்க வச்சுட்டேன். நான் மேட்டர் முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தன் ஓப்பனா ஸ்டேஜ்ல பாடுறான். அவன அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. பட் இது ஒரு சாம்பிள் மட்டும் தான். இதே மாதிரி இந்த கானா அப்படின்ற டேக்ல நான் கானா அப்படின்ற அந்த அந்த ஒரு டோட்டல் ஜான்ராவையுமே நான் தவறுன்னு நான் சொல்லல. பட் அதுக்குள்ள இருக்கிற ஒரு சில இந்த ஒரு சப்கல்ச்சர். அந்த சப்கல்ச்சர் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். மெயின் அ மெயின் அடையாளத்த இந்த கானா அப்படின்ற இந்த ஒரு பாடல நம்ம வந்து நம்ம தவறா பேசல. அதுல பல விஷயங்கள் எனக்குமே புடிக்கும் ஆக்சுவலி. ஆனா, அதுக்குள்ள வந்து இன்னொரு இன்னொரு கிளையாக முளைத்திருக்கிற ஒரு விஷயம் மிக மோசமானது. அது வன்முறையவும், பெண்களை ஒரு அப்ஜெக்டிஃபை பண்ற, பெண்கள ஒரு ஒரு செக்சுவல் ஆப்ஜெக்ட்டாக பார்க்கிற ஒரு விஷயத்த இது நியாயப்படுத்துற மாதிரியான ஒரு கல்ச்சராக இன்னைக்கு வளர்ந்து வந்து நிக்குது. ஆனா இந்த மாதிரியான சாங்ஸ் இது தனியாக உருவாகுற ஒரு விஷயம் இல்ல. இதுக்கு பின்னால இந்த மாரி விஷயங்களுக்கு அடித்தளம் போட்டு குடுத்தது யாருன்னா, ஆஸ் யூசுவல் நம்ம ஊர்ல உள்ள சினிமா. அதுவும் நாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாய்ஸ வெளிய கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்காக நாங்க படம் எடுக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கைய நாங்க பதிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி படம் எடுக்க வந்தவங்க, அவங்களுடைய படங்கள்ல இந்த மாரி காட்சிகள இவங்க வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? போன உடனே மேட்டர் முடிச்சிரு. மேட்டர் முடிச்சிட்டன்னா, அந்த பொண்ணு உன்ன விட்டு போகாது. லவ் பண்ற பொண்ணு. அந்த பொண்ண நீ மேட்டர் முடிச்சிட்டன்னா, அந்த பொண்ணு உன் கூட இருக்கும். இது நம்ம ஸ்ட்ரீட்ல பேசப்படுற ஒரு சாதாரணமான விஷயம். இங்க உள்ள பசங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணப்படுதுன்னா, இது சினிமாவையும் தாண்டி வெளிய. நீ ஒரு பொண்ண வந்து லவ் பண்றன்னா, அந்த பொண்ணு வேற ஒருத்தன பார்த்துட்டு போயிறக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு மேட்டர் முடிச்சிரு. மேட்டர் முடிச்சன்னா, அந்த பொண்ணு வந்து உன்ன விட்டு போகாது எங்கேயுமே. அது உன்னையே வந்து உன் பின்னாலே வருவா. அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தெருவுல போற பொறுக்கி ஒரு விஷயத்த பேசுறான்னா, அந்த விஷயத்த அப்படியே எடுத்துட்டு வந்து சினிமால இவங்க காட்சியா வைக்கிறாங்க. யாருக்கு வைக்கிறாங்க? ஹீரோக்கு வைக்கிறாங்க. அத்தை போனோடனே மேட்ரு முடிச்சிரு. நீ கண்டி பண்ணிட்டேன்னு வச்சுக்க, உன்னை விட்டு போவே போவாது. லவ் பண்ணா மட்டும் போதாது மச்சி, கோமம் கோமம் ரொம்ப முக்கியம். ஏய் என்ன சிரிச்சுக்கினே இருக்க, சொல்ல. ஏய் சொல்லுடி. என்ன சொல்றது? ஏய் ஏதாவது சொல்லு. அண்ணா அது சொல்ற மாதிரி கேளுண்ணா, எல்லாம் நல்லதுக்குதான். அப்ப இங்க ஒரு விஷயம் என்னன்னா, முக்கியமா தமிழ்நாட்டுல, நீங்க சினிமால ஒரு விஷயத்த காமிச்சீங்கன்னா, அத அப்படியே நம்பி, அதை உண்மை என்று ஏற்று, அத ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்பிள் இங்க இருக்காங்க. ஒரு பெரிய குரூப் இங்க இருக்கு. அப்ப அவங்கள கைட் பண்ற சினிமா, ரொம்ப ரெஸ்பான்சிபிளா பேச வேண்டிய ஒரு சினிமா, இது என்ன சொல்லுது? மேட்டர் முடிச்சிரு. இவங்க இப்படி சொல்லிக் குடுக்குறாங்க. இத இவன் பாட்டா எழுதி வைக்கிறான். இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது படமா படமா பாருங்க. அது சினிமாவ சினிமாவா பாருங்க ப்ரோ" அப்படிம்பாங்க. சினிமாவ சினிமாவா பார்க்கிறது ஓகே. ஆனா, நீங்க ஒரு சினிமால ஒரு காட்சிய வைக்கும்போது, யூ நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள். அப்போ அந்த ஒரு இடத்துல இருந்து பொறுப்பாக படம் எடுக்க வேண்டிய ஆட்கள் அப்படி பண்ணல. இன்னைக்கு ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர வெட்டி போட்டான். அவரு செத்துட்டாரா? இல்லையா? நமக்கு தெரியாது. அவரு எங்க இருக்காரு? அவர பத்தி எந்த ஒரு செய்தியுமே இல்ல. பிளாக் அவுட் இல்லையா? இப்போ வெட்டி போட்டதுக்கப்புறம், ஆ இது ஒரு போதை கலாச்சாரம். இங்கிருந்து பேசுறாங்க சினிமாக்காரங்க. முக்கியமா பா. ரஞ்சித், அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் அப்படின்ற மாரி ஆட்கள். இவங்க இந்த பிரச்சனைய பத்தி இவங்க அட்ரஸ் பண்றாங்க. ஆனா, நைஸா என்ன பண்ணிர்றாங்க தெரியுமா? இந்த ஆக்சுவல் கோர் விஷயத்த பத்தி இவங்க பேசுறதே இல்ல. விச் இஸ் இங்க ஒரு 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 ஸ்ட்ரீட் வன்முறையை ஆதரிக்கிற மாதிரி, பெண்களை அப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரியான படங்கள், பாடல்கள் இங்க வந்திருக்கு. அந்த கலாச்சாரத்த ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு கல்ச்சுரல் விஷயத்த இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு பிளாட்ஃபார்ம இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. வடசென்னை அப்படின்ற ஒரு ஒரு பகுதி. ஒரு மக்கள் வாழக்கூடிய ஏழை மக்கள். அன்றாடம் வேலைக்கு போய் வேலை செஞ்சு வாழக்கூடிய ஏழை மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு பகுதிய, அங்க நடக்கிற தவறுகள இவங்க நார்மலைஸ் பண்றாங்க. இந்த நார்மலைஸ்ன்ற வார்த்தை முக்கியம். ஏன்னா, ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா, அந்த விஷயம் சரியா, தவறா அப்படின்னு பார்க்கணும். சரியா, தவறான்னு பார்த்துட்டு, அந்த சரி அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் இவங்க குளோரிஃபை பண்ணணும். ஆனா, இவங்க என்ன பண்றாங்க, அங்க ஒரு தவறு நடக்குது. அங்க வன்முறை நடக்குது. அங்க அ இந்த 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 ஒரு வன்முறை கலாச்சாரம். அதுல முக்கியமான ஒரு ரோல் வந்து
எங்க புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லிக்கிற இந்த ஒரு கலாச்சாரம். தலையில கலர் அடிச்சுட்டு, ரோட்ல டியோ ஓட்டிக்கிட்டு, ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு கலாச்சாரத்த, அங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்த இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இது நடக்குது. அதனால இது எங்களுடைய அடையாளம். எப்படி? இவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க. பண்ணாங்க அப்படின்னாலே, அது சரி. அப்படின்ற இடத்துக்கு இவங்க நகர்றாங்க. முக்கியமா இந்த சினிமாக்காரங்க, பிளஸ் அங்க உள்ள அ அந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஆட்கள். அழுக்கான ட்ரெஸ், முடிய நெறையா வளர்த்து வச்சிருப்பான். அதில கலர் அடிச்சு வச்சிருப்பான். டியோ ஓட்டிட்டு போவான். அதுவுமே ஒரு மாரி அவன் ஓட்டுறது உங்களுக்கு தெரியும். அவன் பேசுற லாங்குவேஜ் எல்லாமே வேற மாரி இருக்கும். நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதில இப்படின்றான். நாக்க நீட்டுறான், நாக்க நீட்டுறான், அத நக்குறான், அத தடவுறான். ஒரு மாரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அவனாகவே இல்ல. அவன் வந்து வேற மாரி இருக்கான். அவனுடைய பிஹேவியர்லாம் ரொம்ப அவுட் ஆஃப் தி ஆர்டினரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இத இவங்க நார்மலைஸ் பண்றாங்க. இத இவங்க ஊக்குவிக்கிறாங்க. ஊக்குவிச்சுட்டு இன்னைக்கு அந்த கத்தி, அந்த கம்பு இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து வச்சு, அவன் இன்னைக்கு ஒருத்தன வெட்டுறான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, "டேய் மண்ட பொளந்துக்குச்சுடா" அப்படின்றான். மண்ட பொளந்துக்குச்சு. இவன் வந்து வெட்டிட்டே இருக்கான். "டேய் மண்ட பொளந்துக்குச்சுடா." ஏதோ ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சாதாரணமா ஒருத்தன கொல்றத, ஒருத்தனுடைய மண்டைய வெட்டுறான். இமேஜின் தட். இதெல்லாம் பண்ணிட்டு, இத ரொம்ப கேஷுவலா இவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு அவங்க போனதுக்கு காரணம், நாட் ஒன்லி கஞ்சா. கஞ்சா அப்படின்ற விஷயம், இன்னும் கஞ்சான்றதையும் தாண்டி மாத்திரை போடுறோம் அப்படின்ற மாரிலாம் இவங்க பாட்டு பாடி வச்சிருக்காங்க. மாத்திரை போட்டா ஏறிக்கும் அப்படின்ற மாரி. சரக்கு போட்டா ஏதோ ஏதோ ஒரு பாட்டு. சரக்கு போட்டா ஈரல் வெந்துரும். ஸ்மோக் பண்ணா அது ஏறாது. நம்ம வந்து மாத்திரை போடுவோம்னு சொல்லி இவங்க பாட்டு பாடுறாங்க. அப்போ இந்த மாரியான சாங்ஸ், அருவா எடுத்துட்டு போயிட்டு வெட்டுற மாதிரியான காட்சிகள், இந்த மாரி விஷயங்கள இவங்க இவங்களுடைய ஒரு கலாச்சார அடையாளமாக இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றது தான் மிக மோசமான ஒரு விஷயம். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இவங்களுமே எப்படி அத மாத்தி விட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அம் கஞ்சா தான் காரணம், போதை காரணம். இவங்கள பத்தி இப்ப நம்ம பேசிருவோம் அப்படின்றதுனால, இவங்க கரெக்ட்டா கஞ்சா அப்படின்னு சொல்லி அங்க முடிச்சிடுறாங்க. ஆனா இது அங்க மட்டும் முடியிற விஷயம் இல்ல. இது ஒரு கலாச்சார விஷயமாக இன்று மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அத மாத்தியாச்சு. ஒரு யங் ஜெனரேஷன இன்னைக்கு இவங்க ஒரு ரவுடித்தனம் பண்ற, அந்த ரவுடிசம கொண்டாடுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு இன்னைக்கு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு இவங்க, இது வந்து ஸ்லர்ரு. இது வந்து ஒரு காஸ்டட் ஸ்லர். நீ ஒரு ஜாதி வெறியன். நீ ஜாதியில பேசுற. யார? புள்ளிங்கோ அப்படின்னு அவங்கள அவங்களே அழைச்சுக்கிட்டாங்க. அந்த புள்ளிங்கோவ புள்ளிங்கோன்னு நான் சொன்னா, நம்ம வந்து காஸ்டிஸ்ட்டாம். இப்படி ஒரு சில முட்டியிருந்தாங்க. கார்த்திக் சிதம்பரம் ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு. அதுக்கு இவன் பதிலு. பயோல படிப்பு அவ்வளோ இருந்தாலும், உனக்கு சாணி தான் இருக்கு. ஒரு ஸ்லர் டெர்ம எவ்வளோ கேஷுவலா யூஸ் பண்றாங்க. ஸ்லர் டெர்ம்னு யார்றா சொன்னா? இது இவங்களே பயன்படுத்திக்கிறாங்க. இவங்கள புல்லிங்கோன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம புல்லிங்கோன்னு சொன்னா, நம்ம வந்து காஸ்டிஸ்டாம். கோர் இஷ்யூ இங்க பெருகி இருக்கிற கஞ்சா கல்ச்சர். அதை அடக்க அரசுக்கு அழுத்தம் குடுக்காம, ஸ்டீரியோடைப் பண்றானுங்க வெசவாயனுங்க. யாரு பண்றா ஸ்டீரியோடைப்? இவன சொல்லிக்கிறான். நாங்கலாம் புல்லிங்கோன்னு சொல்லி எத்தன பாட்டு தெரியுமா? நீங்க கோ டூ Instagram, கோ டூ YouTube. நீங்க சும்மா புல்லிங்கோன்னு சொல்லி பாருங்களேன். யாரு புல்லிங்கோன்னு சொல்லிக்கிறாங்க? நாம சொல்றோமா? அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? கோர் இஷ்யூ வந்து கஞ்சா தான். கஞ்சா மோசமான விஷயம். ஆனா, அந்த கஞ்சா கல்ச்சர ஊக்குவிக்கிறது யாரு? அத எடுத்துக்கிறது யாரு? அத பயன்பாட்டுல பயன்படுத்திட்டு, அது எங்களுடைய அடையாளம்னு பேசுறது யாரு? இந்த மாரி சாங்ஸ் வந்து பொது வெளியில போடுறது யாரு? டோப்பு கையி, அண்ட் கிஸ்ஸா அப்படின்ற மாரி வார்த்தைகள பயன்படுத்துறது யாரு? இந்த மாரி புல்லிங்கோ அப்படின்னு சொல்லிக்கிற இந்த ஒரு ஒரு குரூப், ஒரு சப் கல்ச்சர். இவங்க இத பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த மாரி யங் பீப்பிள நம்ம முதல்ல அக்னாலட்ஜ் பண்ணுங்க. எஸ் இவங்க பண்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா, அவங்கள வெளிய கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அப்படி யோசிங்க. முதல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த பிரச்சனைய பண்றது யாரு? அப்படின்றத முதல்ல ஒத்துக்கணும். முதல்ல அத நம்ம அடையாளம் காண வேண்டும். அடையாளம் காண்றது என்ன இருக்கு? தெரியும். ஓப்பனா தெரியும் எல்லாருக்கும். ஆனா, நாங்க அத பண்ண மாட்டோம். எங்களுடைய பிரச்சனை அப்படின்றது, இவங்கள நம்ம வந்து பேசிறவே கூடாது அப்படின்ற ஒரு ஒரு வோக். அகைன் இது ஒரு வோக் கல்ச்சர் தான். வோக் கல்ச்சர்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க அந்த மக்கள் யார் அப்படின்றத மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த மக்கள் ஒடுக்கப்பட்டவங்க. அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு தவறு செஞ்சாங்கன்னா, அத வந்து நம்மோ தவறாக பார்க்கக்கூடாது. ஏன்னா, நம்ம அத நியாயப்படுத்தணும். ஏன்னா, அவன் ஒடுக்கப்பட்டுருக்கான். ஒடுக்கப்பட்டவன் ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, அவன் இப்படித்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்னு இவங்க பேசுவாங்க. ரைட். பட் என்ன விஷயம் அப்படின்னா, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய உருவாக்குறது யாரு?
அப்படின்ற விஷயத்தை இவங்க அடையாளப்படுத்த மாட்டாங்க. வோக் கல்ச்சர்ல முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னன்னு நான் பார்க்குறேன்னா, எப்பவுமே ஒரு ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா, அந்த இஷ்யூவ சரி பண்றதுக்கான கோர் என்ன? அதனுடைய வேர் என்னன்னு இவங்க போமாட்டாங்க. இவங்க வேர் பண்ற விஷயத்த இவங்க நியாயப்படுத்துவாங்க. எப்படி இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ பொறுத்தவரைக்கும், ஹமாஸ் பண்ண விஷயத்த இவங்க நியாயப்படுத்துனாங்க. ஏன்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் ஹமாஸ் அப்படின்ற ஒரு இயக்கம், ஒரு விடுதலை போராட்ட இயக்கம். பாலஸ்தீன மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. ஒடுக்கப்பட்டவன் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான். அப்ப நீங்க ஒருத்தன ஒடுக்கப்பட்டவன் அப்படின்ற பாக்ஸ்க்குள்ள நீங்க அடைச்சு வச்சுட்டீங்கன்னா, அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் நீங்க நியாயப்படுத்துறீங்க. அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் பேசுறது யார் தெரியுமா? எல்லாம் திராவிட ஈக்கோ சிஸ்டம். இந்த திராவிட ஈக்கோ சிஸ்டம்ல உள்ளவங்க அண்ட் கம்யூனிஸ்ட் ஆஃப் கோர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மாரி விஷயங்கள நியாயப்படுத்துவாங்க. எப்பவுமே வயலன்ஸ் எங்கெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கோ, இத இவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. இத வந்து நீங்க பார்க்கலாம். இந்த விஷயத்த 2019லயே ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் தெரியுமா? யூ டர்ன் வணக்கம் யூ டர்ன் நான் ஐயன் கார்த்திகேயன் அப்படிம்பார்ல அவரு. அவர் ஒரு திராவிட டர்ன் தான். திராவிட டர்ன். அந்த திராவிட டர்ன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு 2019ல. இந்த ஒரு சாங் வந்துச்சு இல்லையா? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம்னு சொல்லி. அந்த பாட்ட எருமசாணி அப்படின்ற ஒரு சேனல் அவங்க வந்து ட்ரால் பண்ணாங்க. அந்த ட்ரால இவர் எடுத்து வந்து வச்சு, "நீ எப்படி அப்படி அவன ட்ரால் பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி எவன் வன்முறையா பாட்டு எழுதுனானோ, ஏன் கத்துறன்னு கேட்டா அவன் வாயில குத்துவேன். ஒருத்தன் சாங் எழுதுறான். இவரு அத பத்தி பேசாம, அந்த சாங்க ட்ரால் பண்ண ஒருத்தன பிடிச்சு வந்து, "நீ எப்படி பேசலாம்? உனக்கு வந்து ஜாதி வெறி" அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்போ அந்த பாட்ட இவரு என்ன சொல்றாருன்னா, இது ஒரு ஆர்ட் ஃபார்ம். அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தையில இவன் ஒரு ஆர்ட் ஃபார்மா ஒரு பாட்ட வந்து பாடி வச்சிருக்கான். அதுல வந்து வன்முறை இருக்கான்னா இருக்கு. அது பரவால்ல. அந்த மாரி ஒரு டோன்ல இவரு பேசுறாரு. பிள்ளைங்க அப்படின்னு ஒருத்தர் தம்பி ஒரு பாட்டு பாடுறான். அவன் வந்து என்னன்னா எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம்னு பாடுறான். நல்லா தான் இருக்கு பாட்டு. பாட்டு கேட்க ரசிக்கிற அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமா ரசிக்கிற அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அவன் ஒரு வாழ்வியலை அங்கே அவன் என்ன பேசுறானோ பாடுறானோ அதுக்கு கண்டென்ட்ல பிரச்சனை இருக்குப்பா, இந்த மாதிரிலாம் தப்பா பேசினான் அப்படின்னு யாராவது சொல்ல வரீங்கன்னா கேட்டுங்க. எப்படி சமைஞ்சது எப்படின்னு வாலி பாட்டு எழுதியிருந்தாருங்க. இதை விட வக்கரமான பாடல் என்ன பீப்புக்கு லவ் பண்ற போன்ற பாடல்கள் வந்து அரிய தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான பாடல் இருக்கிற சின்ன வேறுபாடை பயங்கரமா பூதாகரமாக்க வேண்டியது இருக்கான்னு கேட்டால் இல்லை. பிள்ளைங்களோட ஒரு சின்ன பையன் அவன் அங்கே காணாப்பட்டு பாடுறான். அதை ஒரு ஆர்ட் ஃபார்மா மாற்றி அதுக்கு ஒரு மியூசிக் கொடுத்து ஒரு டான்ஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கானா அதே பெரிய விஷயம். அந்த வீடியோவில் இருக்கிற சின்ன தவறுகளை அவன் ஃபர்தராக இருக்கும்போது சரி பண்ணிக்கிறான். அப்புறம் அதை கிண்டல் பண்ணுறாங்க. அவன் ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரியா பண்ணுறான் கிண்டல் பண்ணுறாங்க. அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கிண்டல் பண்ணுறாங்க. வண்டி ஓட்டுற ஸ்டைலை கிண்டல் பண்ணுறாங்க. எல்லாம் ஒரு மாதிரி கிண்டல்லே போயிட்டு இருந்தது. டக்குன்னு பார்த்தா இவங்களே ஒரு மோசமான ஜந்துங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சது தான் இதில் பெரிய மோசமான. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தன் பாடுறதே பெரிய விஷயம். எப்படியா? அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட அங்க இருந்து வராங்க. அதனால இந்த மாரி ஒரு பாட்ட அவங்க பாடுறதே பெரிய விஷயம். பாடுறது பெரிய விஷயம் சார். அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க? அதனுடைய இம்பாக்ட் என்ன? அவங்க என்ன சொல்ல வராங்க? அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். எங்கள பொறுத்தவரைக்கும் ஒடுக்கப்பட்டவன் மேல வந்துட்டான். அது எப்படி வேணா வரலாம். இதான் பிரச்சனை. நம்ம சொன்னேன் இல்லையா? அதேதான். என்னன்னா, ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்ற அந்த லேபிள்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் இவங்க நியாயப்படுத்துவாங்க. அதுல இருக்கிற நெகட்டிவ் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க மாட்டாங்க. நெகட்டிவா இவங்க அதுவும் ஒரு ஆர்ட் ஃபார்ம். இவரு ஆர்ட் ஃபார்ம்ன்ற வார்த்தைய இவரு யூஸ் பண்றாரு. ஒரு குறிப்பிட்ட மக்களை அசிங்கப்படுத்துறாங்க. யாருப்பா அசிங்கப்படுத்துனா? யாரு இந்த மாரி பாட்டு எழுதுறா? யாரு பாடுறா? அவங்கள பத்தி நம்ம பேசணும் இல்லையா? இவங்க அத வுட்டுட்டு, இந்த யூ டர்ன் அப்படின்றது வந்து ஃபேக்ட் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்தாங்க. இவங்க வந்து என்னையும் ஃபேக்ட் செக் பண்ணாங்க. இவங்க இவங்க பண்ண ஃபேக்ட் செக்க நான் ஃபேக்ட் செக் பண்ணி, நான் வந்து 2 வீடியோ போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு பதில் இல்ல. ஓகே. நான் வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்கல. இவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வச்சு நான் ஃபேக்ட் செக் பண்ணி, இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ பொறுத்தவரைக்கும், நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். இவன் வந்து என்னைய ஃபேக்ட் செக் பண்ணான். இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடே இல்லன்னு சொல்லி இவன் பேசிட்டு இருந்தான். இந்த யூ டர்ன் நீ திரும்பு அப்படின்ற இந்த ஒரு கும்பல். இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்ன விஷயத்துக்கு இவங்க கிட்ட இருந்து ஆன்சர் இல்ல. அகைன் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அகைன் நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். நான் சொன்ன அந்த 2 வீடியோல ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் தவறுன்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா, ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களால பண்ண முடியாது. நீங்க வந்து ஃபேக்ட் செக்கர் தானே. ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் பொய். அப்ப இவங்களுக்கு ஏத்த மாரி விஷயங்கள இவங்க வந்து அப்படியே வளச்சு கொண்டு போவாங்க. அப்ப இதுக்கு ஆதரவு அப்பவே ஆரம்பிச்சாச்சு ஃப்ரம் தி திராவிடியன் குரூப்ஸ். அப்ப இன்னைக்கு ஒரு புல்லிங்கோ அப்படின்ற ஒரு அடையாளத்தோட ஒருத்தன் போய் ஒருத்தன வெட்டுறான்னா, அவன் கஞ்சா குடிக்கி அவன் கஞ்சாவ அடிச்சுட்டு போய் வெட்டுறான் அப்படின்னா, கஞ்சாவோ என்ன மாத்திரையோ ஏதோ ஒண்ணு முடிச்சுட்டான். இப்போ இத பத்தி நம்ம பேசினா, இதற்கான விதைய போட்டது யாரு? திராவிடியன் குரூப்ஸ் தான். ஏன்னா திராவிடியன் குரூப் இத வந்து கண்டிக்கவே இல்ல. அப்ப இன்னைக்கு எப்படி கண்டிப்பாங்க? அப்ப இவங்க சைலன்ட்டாக இத வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதிகபட்சம் இவங்க எங்க போவாங்கன்னா, இது ஒரு கஞ்சா கல்ச்சர் சொல்லி அப்படி முடிச்சுருவாங்க.
பட் இங்க ஆக்சுவல் பிரச்சனைன்றது அதையும் தாண்டி ஆழமாக போன ஒரு விஷயம். அப்ப இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் கானால என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? 2 விஷயம் முக்கியமா நான் அப்சர்வ் பண்ணத நான் சொல்றேன். 2 விஷயம். ஒண்ணு வயலன்ஸ். வயலன்ஸ் அப்படின்ற விஷயத்த இவங்க ரொம்ப குளோரிஃபை பண்றாங்க. இன்னொன்னு பெண்கள இவங்க பார்க்குற பார்வை அப்படின்றது வேற மாரி இருக்கு. இந்த 2 விஷயம் இருக்கு முக்கியமா. ஃபர்ஸ்ட் வயலன்ஸ் அப்படின்ற விஷயத்த இவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ட நான் கண்ட்ரோல் பண்றேன். இது எங்களுடைய ஏரியா. இது எங்களுடைய ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஒரு விதமான அந்த அந்த ஸ்ட்ரீட்ட நான் ஓன் பண்றேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அந்த ஏரியாவ நான் ஓன் பண்றேன் அப்படின்னா, அது எப்படி கொண்டு வருவாங்கன்னா, இது ஏரியா ஹானர். இது கெத்து. இது வந்து எங்க ஊர்ல, இது எங்க ஸ்ட்ரீட்ல நான் தான் கெத்து அப்படின்ற அந்த ஏரியா ஹானர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு உண்டு. அப்ப அந்த ஏரியா ஹானர நான் கீப் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, நான் வந்து வயலன்ஸ் பண்ணலாம். வெப்பன்ஸ் நான் தூக்கலாம். வெப்பன்ஸ்னா என்ன? பொருள். பொருள் அப்படின்ற ஒரு ஒரு பேர் அதுக்கு வச்சிருக்காங்க. நான் உன்ன போட்டுருவேன். பொருள் எடுத்து போட்டுருவேன் அப்படின்ற இந்த மாரியான வார்த்தைகள்லாம் அங்க வருது. இந்த மாரியான இந்த வன்முறைய இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஒரு மாஸ்குலின் பிஹேவியரா மாத்துறாங்க. இதான் ஒரு ஒரு ஆண்னா இதான் அவனுடைய ஒரு அடையாளம். ஆண்னா என்ன பண்ணணும்? வயலன்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க அந்த ஒரு ஸ்ட்ரீட் அந்த ஒரு ஸ்ட்ரீட் வாய்ஸ்ல இவங்க கொண்டு வராங்க. அடுத்து நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு ஆன்டி சோசியல் பிஹேவியர். இது ஒரு சமூக விரோத பிஹேவியர். இது ஒரு ரவுடித்தனம். சமூகத்த வெறுக்கிற, சமூகத்த அழிக்க நினைக்கிற ஒரு விதமான ஆன்டி சோஷியல் பிஹேவியரா இவங்க என்ன சொல்றாங்க, இது கல்ச்சுரல் அத்தென்டிசிட்டி. இது எங்களுடைய கலாச்சார அடையாளம் அப்படின்னு சொல்லி இத கொண்டு வராங்க. இத முக்கியமா நீங்க நார்த் சென்னை அத பத்தி பேசுற படங்கள நீங்க பார்க்கலாம். அந்த மக்களுடைய வாழ்க்கைய அப்படியே காட்டுறேன்னு சொல்லி இவங்க அவங்க ஆடுற அந்த டான்ஸ், இந்த சாவுக்கூத்து அப்படின்ற விஷயத்தலாம் இவங்க என்ன பண்றாங்க, இது வந்து இது இது எங்களுடைய அத்தென்டிக் அடையாளம் அப்படின்ற மாரி கொண்டு வராங்க. விச் இஸ் நான்சென்ஸ். ஏன்னா, ஒரு விஷயத்த ஒருத்தன் வயலன்ஸ வந்து ஆதரிக்கிறான். வயலன்ஸ வந்து கொண்டாடுறான். இது எங்களுடைய அடையாளம்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இதான் உங்களுடைய அடையாளமா? உங்களுடைய அடையாளம் அப்படின்றது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. அத வச்சுட்டு, அது சரியா, தவறா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அப்படின்ற ஒரு லென்ஸ் இருக்கு. நம்ம அதுல பார்க்கணுமா இல்லையா? ஒரு விஷயத்த ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் செஞ்சாங்கன்னாலே அது சரி அப்படின்ற ஒரு போக்குக்கு இவங்க போறாங்க. விச் இஸ் அ கோர் லெஃப்டிஸ்ட் அண்ட் வோக் அடையாளம் அது. அடுத்து 2வது முக்கியமான விஷயம் வந்து செக்சுவல் அக்ரஷன். மோர் ஆர் லெஸ் அது செக்சுவல் ஹராஸ்மென்ட் தான். இவங்க என்ன பண்ணுவாங்க, பெண்கள பத்தி பெண்கள் பின்னாலே போறது, பஸ்ல அவங்கள அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணி போறது, அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு இவனும் பின்னாலே போவான். இந்த மாரி விஷயங்கள இவங்க குளோரிஃபை பண்றாங்க. நான் ஒரு ஆம்பள, நீ ஒரு பெண்ணா இருந்தனா நீ எனக்கானவள் அப்படின்ற ஒரு விஷயம். நான் உன்ன மார்க் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு தான். இப்போ நானே பார்த்துருக்கேன். பெர்சனலா நான் பார்த்துருக்கேன். நான் கேள்விப்பட்டுருக்கேன். என்னன்னா, இந்த மாரி பஸ்ல போறப்போ, இவங்க வந்து மார்க் பண்றது. "ஏய் மச்சான் இந்த பொண்ணு உனக்கு, இந்த பொண்ணு எனக்குன்னு" சொல்லி இவங்க மார்க் பண்ணி, இவங்கள ட்ராக் பண்றது. இவங்கள ஃபாலோ பண்றது. ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்கள, காலேஜுக்கு போற பொண்ணுங்கள இவங்க ட்ராக் பண்றாங்க. இவன் பின்னாலே போறான். வேலைக்கு போமாட்டான், படிக்க மாட்டான், இல்லையா? அழுக்கா இருப்பான். ஆனா இந்த பொண்ணு வந்து, "நான் இவள மார்க் பண்ட்டேன். இவள் எனக்கானவள்ன்னு சொல்லி நான் முடிவு பண்ட்டேன்." அப்ப என்ன பண்ணணும்னா, "நீ நான் சொல்றத கேட்கணும்." அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அந்த ஒரு என்டைட்டில்மென்ட் இருக்கு இல்லையா? நான் ஆம்பள. அப்ப நான் சொன்னா நீ கேட்கணும் இல்லையா? அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இவங்க கொண்டு வராங்க. இத கானா சாங் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும், அதனுடைய சப் கல்ச்சராக இருக்கிற இந்த புள்ளிங்கோ ரவுடி பயலுகளும் இத கொண்டாடுறான். இந்த மாரி விஷயங்கள இவன் பாட்டா எழுதி பாடிக்கிட்டு இருக்கான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கானா பாடல்ல ஒரு கானா அப்படின்ற அந்த ஒரு ஜான்ரால ஒரு விஷயம் முக்கியமானது என்னன்னா, அதுல டியூன் முக்கியம் கிடையாது. அந்த லிரிக்ஸ் தான் முக்கியம். நீங்க அத கவனிச்சிருப்பீங்க. அந்த கானா பாடல்ல உள்ள ஆ டியூன் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமா தான் இருக்கும். அந்த அந்த ஒரு 2, 3 பீட்ஸ் தான் இவங்க போட்டிருப்பாங்க. ஆனா, அதில முக்கியமாக ஹைலைட் பண்ணப்பட்டு காட்டப்படுற விஷயம் என்னன்னா, அவங்களுடைய அந்த லிரிக்ஸ். உலகத்திலேயே இது முக்கியமான கானாக்குன்னு இருக்கிற ஒரு தனித்தன்மையான விஷயமா நான் பார்க்குறேன். எனக்கு அந்த விஷயத்தில கானா எனக்கு பிடிக்கும். ஏன்னா, ஒரு ஒரு டியூன் வந்து ரொம்ப கம்மியான ஒரு டியூன் தான். டியூன் வந்து பெருசாலாம் இருக்காது. ஆனா, அந்த மக்களுடைய வாழ்க்கைய, அந்த மக்களுடைய வலிய, அவங்களுடைய வலிய கொண்டு வர மாரி தான் ஃபர்ஸ்ட் இவங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதுவரைக்கும் ஓகே. ஆனா, இது இது அங்கருந்து ஒரு மியூட்டேட் ஆகி, நான் வந்து விக்டிமா இருக்கேன். அப்போ நான் சொல்றது எல்லாமே சரி. நான் எக்ஸ்பிரஸ் பண்ற எல்லாமே ஆத்தென்டிக்கான விஷயம். நான் எக்ஸ்பிரஸ் பண்ற எல்லாமே உன்னுடைய விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம்ன்ற மாரி இவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதான் பிரச்சனை. அங்கிருந்து வந்தது தான் இந்த புல்லிங்கோ கலாச்சாரம். கானாவ இவங்க மியூட்டேட் பண்ணி இவங்க வேற மாரி இப்ப கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இந்த ஒரு விஷயம் தான் இந்த புல்லிங்கோ கல்ச்சருடைய ஒரு ஒரு கோர். இந்த 2 விஷயம். ஒண்ணு வயலன்ஸ், இன்னொன்னு செக்சுவல் ஆப்ஜெக்டிஃபிகேஷன். அப்ப கானா தொடங்குன காலத்துல அது வயலன்ட்டாவோ இல்ல இல்ல பெண்கள வந்து ஒடுக்குற மாதிரியோ அது வரல. ஆனா இன்னைக்கு அது ஒரு டாமினேஷனா இன்னைக்கு மாறி போயிருச்சு. போத் பிசிக்கல் அண்ட் செக்சுவல். பிசிக்கலா நான் உன்ன அடிப்பேன், நான் உன்ன வெட்டுவேன், நான் உன்ன குத்துவேன். இது என்னுடைய மாஸ்குலின் வேல்யூஸ்ன்ற மாரி அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்னு செக்சுவல் விஷயம். நீ பெண்
அதனால நான் உன்ன அப்ஜெக்டிஃபை பண்ணுவேன். நான் உன்ன ஃபாலோ பண்ணுவேன். நான் உன்ன ஹராஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாரி இப்ப கொண்டு வந்துட்டாங்க. இதான் இன்னைக்கு இவங்களுடைய 2 முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த 2 முக்கியமான விஷயம் சொல்லும்போது எனக்கு இப்போ முக்கியமா இந்த கானா பாடல வந்து இன்டர்நேஷனலி கொண்டு போணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கானா பாட்டு அப்படின்றது என்னன்னா, அமெரிக்கால உள்ள அந்த கருப்பின மக்களுடைய மொழி. எப்படி இந்த கருப்பின மக்கள் அவங்க ஒடுக்கப்பட்டப்போ, அவங்க ராப் சாங் அப்படின்ற மாரி ஒண்ண கொண்டு வந்தாங்களோ, அந்த ஹிப் ஹாப் அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்தாங்களோ, அதே மாரி நாங்க கானான்றது கானா அண்ட் ஒப்பாரி இந்த மாரி விஷயங்கள், இது எங்களுடைய மொழின்னு சொல்லி இவங்க இன்னைக்கு இத நியாயப்படுத்துற வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க. இத எங்க கொண்டு போய் பொறுத்துறாங்கன்னா, ஹிப் ஹாப் இஸ் ஈக்குவல் டூ கானா. பிளாக் பீப்பிள் இஸ் ஈக்குவல் டூ புல்லிங்கோ அப்படின்ற மாரி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இத பத்தி நம்ம பேசும்போது, நம்ம பிளாக் பீப்பிளுடைய அந்த ஹிப் ஹாப் மியூசிக்க நம்ம பேசி தான் ஆகணும் இல்லையா? ஏன் நான் இப்ப ஹிப் ஹாப் மியூசிக் நான் போறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சாங் ஒண்ணு பாடுனேன் இல்லையா? ஒரு அழகான ஒரு பாடல். அந்த பாட்ட பாடுனான் இல்லையா? அவன் இன்னொரு பாட்டு ஒண்ணு போட்டிருக்கான். மட்டக்கேசு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டுல ஒரு காட்சி. அ எப்படின்னா, ஒரு ஏரியா. அந்த ஏரியால அ ஒரு பொம்பள ஒருத்தவங்க இருக்காங்க. ஷி இஸ் அரவுண்ட் 40, 45 அவங்க நல்லா பல்கியா இருக்காங்க. அந்த பெண் அந்த ஏரியால அவங்க ஒரு ரவுடி மாரி. ஓகே. அவங்க ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ் அவங்கள வந்து ஃபாலோ பண்றாரு. அவங்கள ஸ்டாப் பண்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, அருவா எடுத்துட்டு வந்து போலீஸ வெட்டுறாங்க. போலீஸ வெட்டிட்டு அப்படியே ஸ்மோக் பண்றாங்க. அப்படியே வாயிலருந்து புகை வருது. அது என்ன புகை? ஆப்வியஸ்லி கஞ்சா தான். இல்லையா? கஞ்சா அடிச்சுட்டு போலீஸ ஒரு பொம்பள வெட்டுறாங்க. இந்த வெட்டுற விஷயத்த இவன் அந்த சாங்ல காட்டுறான். காட்டிட்டு இத வந்து இவன் பெருசுபடுத்தி காமிக்கிறான். இது இவங்களுடைய அடையாளம் மாரி இவன் காட்டுறான். கெத்துன்ற மாரி காட்டுறான். எனக்கு போலீஸ வெட்டுறாங்க. இப்ப அந்த ஒரு பாட்டு மட்டும் YouTubeல 10 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு. எனக்கு என்னன்னா, இத ஏன் ஒரு போலீஸ் கவனிக்கல? நாங்க எல்லாம் மட்ட கேஸு அப்படின்னு சொல்லி இவன் பாட்டு பாடுறான். ஏன் யாரும் இத கேட்கல அப்படின்னா, இத பத்தி யோசிக்கிறப்போ எனக்கு ஐ வென்ட் டூ த பிளாக் பீப்பிள். பிளாக் பீப்பிளுடைய அந்த ஹிப் ஹாப் அப்படின்ற விஷயத்துல NWA அப்படின்ற ஒரு பேண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு ஆல்பம் ஒண்ணு. ஸ்ட்ரெய்ட் அவுட்டா காம்ப்டன் அப்படின்ற ஒரு ஆல்பம். ஸ்ட்ரெய்ட் அவுட்டா காம்ப்டன். இந்த ஸ்ட்ரெய்ட் அவுட்டா காம்ப்டன் அப்படின்ற இந்த இந்த ஒரு பெயர்ல ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. இவங்க ஒரு ராப் பேண்டு. இவங்களுடைய வாழ்க்கைய பத்தி, இவங்களுடைய பயோபிக் ஒண்ணு வந்துச்சு. 2016 அந்த டைம்ல. அப்ப நான் அந்த படத்த நான் பார்த்துருக்கேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னால அந்த படத்த நான் பார்த்துட்டு தான் வரேன். ஏன்னா 2017ல பார்த்தேன்னு நெனைக்கிறேன். அத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மறந்து போயிருச்சு. ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக அகைன் அந்த படத்த பார்த்துட்டு வந்தேன். இப்போ அந்த படத்துல பேசியிருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்ட்ரெய்ட் அவுட்டா காம்ப்டன் அப்படின்ற ஒரு ஒரு ஆல்பம். அது ஒரு ஆல்பத்தினுடைய பெயர். அந்த ஆல்பத்துல ஒரு சாங் ஒண்ணு உண்டு. "ஃபக் த போலீஸ்" அப்படின்ற பெயர்ல. என்ன பேரு? "ஃபக் த போலீஸ்". இது வெளிப்படையாக அங்க உள்ள போலீஸ அடிச்சு கொல்லு அப்படின்ற மாதிரி, போலீஸ கொல்லு அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் இது. அந்த சாங்ல இருந்து ஒரு சில வரிகள நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். பாருங்க. "பீட் a police out of shape. And when I'm finished, bring the yellow tape to tape off the scene of the slaughter." போலீஸ அடிச்சு நவத்திரு. அவன அப்படியே கொல கொலன்னு மாத்திரு. அப்படின்ற மாரி எழுதி வச்சுட்டு, நீ டேப் எடுத்துட்டு வா. ஆக்சுவலி ஒரு கிரைம் சீன் நடந்தா அங்க டேப் போடுவாங்க இல்லையா? அத சொல்றாங்க. "A young nigga on a warpath. And when I'm finished, it's gonna be a bloodbath of cops dying in LA." அங்க ரத்த ஆறு ஓடும். லாஸ் ஏஞ்சலஸ்ல நான் போலீஸ அடிச்சு, அங்க நான் வந்து ரத்த ஆற நான் ஓட விடுவேன் அப்படின்ற மாரி இவன் எழுதி வச்சிருக்கான். "Without a gun and a badge, what I got? A sucker in a uniform waiting to get shot by me or another nigga." இந்த மாரி ஓப்பனாக வன்முறைய தூண்டுற மாதிரி, போலீஸ அடி அப்படின்ற மாரி இவங்க பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. இந்த ஆல்பம் பார்த்தீங்கன்னா, நெறையா சாங்ஸ் இருக்கும். கேங்ஸ்டா கேங்ஸ்டான்ற மாரி ஒரு பாட்டு இருக்கும். டோப் மேன் ஒரு பாட்டு இருக்கும். ஓகே. இப்ப டோப் மேன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து கஞ்சா வித்துட்டு இருக்கான். அந்த ஸ்ட்ரீட்ல. அகைன் அந்த ஸ்ட்ரீட் கல்ச்சர இவங்க கொண்டாடுற மாதிரி அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். டோப் மேன் என்ன பண்ணுவான், அவன் டோப் வித்துட்டு இருப்பான். யாருக்கு டோப் விப்பான் அப்டின்னா, அங்க உள்ள சின்ன பசங்களுக்கு. ரோட்ல நின்னு அங்க இருந்த குழந்தைங்களுக்கு இவன் டோப் வித்துட்டு இருக்கான். இத பத்தி இவங்க எந்த ஒரு அ இத வந்து இவங்க குளோரிஃபை பண்றாங்க. இது ஒரு தவறான விஷயம். இது தப்புன்ற மாரி அந்த சாங்ல எதுவுமே இருக்காது. அத அப்சர்வ் பண்றாங்க. அத இவங்க ரியாலிட்டியா கொண்டு வராங்க. வயலன்ஸ் பார்த்துட்டோமா? இப்ப நெக்ஸ்ட் இந்த ஆட்கள் இந்த ராப் அண்ட் ஹிப் ஹாப்ல பாடுறவங்க பெண்கள எப்படி பார்க்குறாங்கன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? 93ல ஒரு சாங் ஒண்ணு வந்திருந்துச்சு. "பிட்சஸ் எயின் ஷிட்" அப்படின்ற ஒரு பாட்டு. பிட்சஸ் எயின் ஷிட். பொம்பளைங்கலாம் ஒரு ஆளே இல்ல. பொம்பளைங்கலாம் ஒரு இதுவே இல்ல. அவன் பொம்பளன்னு கூட சொல்லல. அவன் பிட்சுன்றான். "பிட்சஸ் எயின் ஷிட்" அப்படின்ற ஒரு பாட்டு. இந்த சாங்க வந்து யாரு எழுதி பண்ணான்னா, இந்த குரூப் இருக்காங்க இல்லையா? NWA. இந்த சாங் எழுதுனாங்க இல்லையா? ஸ்ட்ரெய்ட் அவுட்டா காம்ப்டன் அப்படின்ற இந்த ஒரு ஆல்பம் பண்ணாங்க இல்லையா? இவங்க அதுல உள்ள ஒரு ஆள் தான் இந்த பாட்டையும் எழுதியிருக்காரு. இத பாடுனது யாருன்னா, நம்ம ஸ்னூப் டாக்.
அவர் பாடியிருப்பாரு. அந்த சாங்ல உள்ள ஓப்பனிங் லைன் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். "பிட்சஸ் எயின்ட் ஷிட் பட் ஹோஸ் அண்ட் ட்ரிக்ஸ். லிக் ஆன் தீஸ் நட்ஸ் தென் சக் த டிக். கெட்ஸ் அ ஃபக் அவுட் ஆஃப்டர் யூ ஆர் டன். தென் ஐ ஹாப்ஸ் இன் மை கூப் டு மேக் அ குயிக் ரன்." என்ன சொல்றாங்க? "பிட்சஸ் எயின்ட் ஷிட் பட் ஹோஸ் அண்ட் ட்ரிக்ஸ்." இந்த ஹோஸ் அப்படின்ற வார்த்தை வந்து ஹோர் அப்படின்ற வார்த்தையினுடைய சுருக்கம். ட்ரிக்ஸ்னா என்னன்னா, இது வந்து பிம்ப் லாங்குவேஜ். அமெரிக்கால உள்ள அந்த கருப்பின மக்கள், அங்க அந்த பிம்ப் இருப்பான் இல்லையா? அவன் பயன்படுத்துற வார்த்தை இது. ட்ரிக்ஸ் அப்படின்றது. ட்ரிக்ஸ்னா யாருன்னா, ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய, யார் கூப்பிட்டாலும் அவன் பின்னாலே போகக்கூடிய ஒரு பெண். ஈஸியாக செக்ஸுக்காக ஈஸியாக பயன்படுத்தி விடக்கூடிய ஒரு பெண் தான் ஒரு விபச்சாரி அப்படி வச்சுக்கலாம். ஓகே. அவங்கள தான் இவங்க ட்ரிக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப பிட்சஸ் அண்ட் சீட் பட் ஹவுஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்? பெண்கள்லாம் யாரு? அவல்லாம் ஹோரு. அவ நான் பயன்படுத்தக்கூடிய என்னுடைய தேவைக்காக இருக்கக்கூடியவள் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அடுத்தவன் சொல்றான், "கெட்ஸ் அ ஃபக் அவுட் ஆஃப்டர் யூ ஆர் டன்." நீ வந்துட்டு மேட்டர முடி. மேட்டர முடிச்சுட்டு உன் கார்ல ஏறி போயிரு. அப்ப ஈஸியாக பெண்களை நம்ம பயன்படுத்தலாம். அப்போ ஒரு பெண் என்பவள் யார்? நான் பயன்படுத்தக்கூடிய என்னுடைய தேவைக்காக, என்னுடைய இச்சையை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நான் வச்சுக்கிற ஒரு ஆள் அப்படின்ற மாரி இவன் பாடி வச்சிருக்கான். இப்ப இந்த சாங் ஃபுல்லா பார்த்தீங்கன்னு வைங்களேன், "ஐ யூஸ்ட் டு நோ எ பிட்ச் நேம்ட் எரிக் ரைட்." அவருடைய ஃப்ரெண்டு. "வி யூஸ்ட் டு ரோல் அரவுண்ட் அண்ட் ஃபக் த ஹோஸ் அட் நைட். டைட்டர் தேன் அ மதர்ஃபக்கர் வித் த கேங்ஸ்டர் பீட்ஸ்." இதெல்லாம் நான் பீப் போட்டு தான் பண்ணணும். இந்த சாங் ஃபுல்லாவே இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த 2 விஷயம் இல்லையா? ஒண்ணு வயலன்ஸ் பிளஸ் இந்த மாரி பெண்கள வந்து ஒரு ஒரு பொருள் மாதிரி, இவன் பயன்படுத்திட்டு தூக்கி போடுற ஒரு டிஷ்யூ மாதிரி இவங்க வந்து பாடி வச்சிருப்பாங்க. பொதுவாகவே இன்னைக்கு உள்ள இந்த ராப் அண்ட் ஹிப் ஹாப், முக்கியமா பிளாக் பீப்பிள் பாடுற அந்த ஜான்ராவினுடைய அடிப்படை வந்து இந்த 2 விஷயம். இப்ப அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் அ இந்த ஹிப் ஹாப், ராப் அப்படின்ற மாதிரியான இந்த ஜான்ராஸ் வந்து இட் பிரைமரிலி ஒரிஜினேட்டட் ஃப்ரம் தி பிளாக் பீப்பிள் இல்லையா? அவங்க தான் இத ஆரம்பிச்சு வச்சாங்க. இது அவங்களுடைய ஒரு ஜான்ரா இல்லையா? இப்போ இந்த சாங்ஸ் வந்து எப்போ ரொம்ப அதிகமாக பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, இன் 1980ஸ்ல ஓகேவா? 1980ஸ்ல இது வந்து இன்னொரு வடிவத்துக்கு இத கொண்டு வந்தாங்க. அதான் இந்த கேங்ஸ்டா அப்படின்ற ஒரு ஓஜின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரிஜினல் கேங்ஸ்டர். இந்த மாரி கல்ச்சர இவங்க எப்ப கொண்டு வந்தாங்கன்னா, 1980ஸ்ல இல்லையா? அதுக்கு முன்னால 60கள்ல இதுக்கு விதை போட்டது யாருன்னா, பிளாக் பேந்தர் பார்ட்டி அப்படின்ற ஒரு மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி கொண்ட ஒரு பிளாக் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இத நம்ம பிளாக் மக்கள்னு கூட சொல்ல முடியாது. இது ஒரு ஒரு குரூப். ஒரு யங் பீப்பிள். கருப்பின மக்கள். கருப்பின யங் காலேஜ் படிச்சுட்டு இருந்த பசங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒரு கட்சி தான் இந்த பிளாக் பேந்தர் பார்ட்டி. பிளாக் மக்களுக்கு எதிரான வன்முறைக்கு நாங்க தீர்வு சொல்றோம். அப்படிதான் ஃபர்ஸ்ட் இவங்க உள்ள வந்தாங்க. ஆனா, இவங்களுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னா, மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ், லெனின், மாவோ. முக்கியமா கியூபா, வெனிசுவேலா, அதுக்கப்புறம் ஆம் சைனா இந்த மாரி இடங்கள்ல இருந்த வியட்நாம் இந்த மாரி நாடுகள்ல இருந்த அந்த அந்த ரவுடி கும்பல். முக்கியமா அரசாங்கத்துக்கு எதிராக நாங்க வரோம்ன்னு சொல்லி, மக்கள வந்து கொன்னுகிட்டு இருந்த ஒரு ஆர்ம்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் ரவுடி பயலுங்க. இவங்களுக்கு ஆதரவாக இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. பிளாக் பேந்தர் பார்ட்டி. இதுல முக்கியமான பல பேர் உண்டு. அவங்களுக்கு போறதுக்கு முன்னால இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இங்க 2 விதமான ஐடியாலஜி இங்க காம்பீட் பண்ணாங்க. ஒண்ணு இவரு மார்ட்டின் லூதர் ஜூனியர். அவர் பண்ண அகிம்சை. இன்னொன்னு மால்கம் எக்ஸ் மாதிரியான ஒரு நம்ம வந்து வயலன்ஸா தான் போணும் அப்படின்ற மாரி பேசின ஒருத்தர். இந்த 2 பேரும் வந்து அங்க முக்கியமா இருந்தாங்க பிளாக் மக்களுக்கு ஆதரவாக. இதுல பிளாக் பேந்தர் பார்ட்டி யார சூஸ் பண்ணாங்கன்னா, மால்கம் எக்ஸ். மால்கம் எக்ஸ் அவரு எப்படின்னா, அவரும் இந்த மாதிரி ஆ ரேசிசம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும்னா, கேபிட்டலிசம், இம்பீரியலிசம் இந்த மாரி விஷயங்களும் ரேசிசம் கூட சேர்ந்தது தான். இது ஒரு அப்ரஷன்னா, இதுவும் ஒரு அப்ரஷன். எப்படி? ரேசிசம்ன்றது ஒருத்தனுடைய ஸ்கின் கலர வச்சு அவன நம்ம ஒடுக்குற ஒரு விஷயம். ரைட்டா? இவரு அந்த விஷயத்த கொண்டு வந்து, இது கேபிட்டலிசம் அப்படின்ற மாரி கொண்டு வந்து கோர்த்து விட்டாரு. ரேசிசம் இஸ் ஈக்குவல் டூ கேபிட்டலிசம் இஸ் ஈக்குவல் டூ இம்பீரியலிசம் இஸ் ஈக்குவல் டூ கிளாஸ் அப்ரஷன். அது வந்து நம்ம மார்க்ஸ் பேசின விஷயம். அப்போ இந்த 4 விஷயத்தையும் இவரு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் கம்யூனிஸ்ட்டா போனவன் வந்து வாழ்க்கையில உருப்பட்ட மாதிரி சரித்திரமே இல்ல இல்லையா? அப்போ பிளாக் மக்கள் அவங்க ஏழையா இருந்தாங்க. அவங்களுக்கு வேலைவாய்ப்பு அது பிரச்சனையா இருந்துச்சு. ஸ்கூல்ஸ்ல வந்து ஒழுங்கான ஃபண்ட் கிடைக்கல. இந்த மாரி நெறைய பிரச்சனை போயிட்டு இருந்தப்போ, இந்த பிரச்சனைய நான் சால்வ் பண்றேன்னு சொல்லி உள்ள வந்தவங்க, இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னா, அரசாங்கத்துக்கு எதிரா நாங்க போறோம்ன்னு சொல்லி, அத வந்து வன்முறையா மாத்தி விட்டாங்க. ஆஃப் கோர்ஸ் இது அங்க தான் போய் நிக்கும். ஏன்னா, மார்க்சிசம் அப்படின்ற விஷயத்த நீங்க கையில வந்து எடுத்தீங்கன்னா, உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுவா இருக்கும்னா, கண்டிப்பா வயலன்ஸ் தான். ஏன்னா, நீங்க வயலன்ஸ தனியா பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா,
மார்க்சிசம் அப்படின்ற விஷயம் அங்க நிக்காது. அப்ப இந்த 2மே ஒண்ணா டிராவல் பண்ற விஷயங்கள் தான். இப்ப இந்த விஷயத்த பிளாக் பேந்தர் பார்ட்டி கையில வந்து எடுத்தாங்க. இதனுடைய ஒரு நீட்சி தான் இந்த கேங்ஸ்டர் ராப் அப்படின்ற இந்த விஷயம். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த பிளாக் பேந்தர் பார்ட்டிக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த இந்த ராப் இந்த மாதிரியான இந்த வயலன்ஸ அண்ட் அண்ட் செக்சுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன வந்து கொண்டாடுற மாதிரியான இந்த ராப்புக்கும் டைரக்ட் கனெக்ஷன்லாம் உண்டு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டூபாக் ஷாக்கூர் அப்படின்ற ஒரு சிங்கர் நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு ராப்பர். அவர் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ப அ அ பேசியிருப்பாரு. ஸ்ட்ரீட் வயலன்ஸ் பத்தி அவரு பயங்கரமா அத வந்து இவரு கொண்டாடி பாட்டெல்லாம் பாடியிருப்பாரு. டூபாக் ஷாக்கூர். நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ராப்பர்ஸ் ஆஃப் ஆல் டைம். ரைட்? அந்த அந்த ராப் டேலண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா, உள்ள எல்லாம் புழு இருக்கும். மேல அழகா பாடி வச்சிருப்பாரு. உள்ள பார்த்தீங்கன்னா, அழுகி போன புழுக்கள் தான் உள்ள இருக்கும். அந்த அளவுக்கு கேவலமான லிரிக்ஸ் இருக்கும். பட் பாடுற டேலண்ட்லாம் பயங்கரமா இருக்கும். டூபாக் ஷாக்கூர். இப்ப டூபாக் ஷாக்கூருடைய அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க பிளாக் பேந்தர் பார்ட்டியினுடைய முக்கியமான ஒரு மெம்பர் அவங்க. நம்மலாம் வந்து புரட்சி பண்ணணும் அப்படின்ற மாரி பேசிட்டு இருந்த ஒரு ஆள் அவங்க. அவங்களுடைய மகன் தான் இவரு. இவரும் அம்மாவினுடைய லெகசிய அப்படி கேரி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு, அம்மா மாரியே பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாரு. கடைசில இவர போட்டாங்க. இவர மட்டப் பண்ணிட்டாங்க. யாரு பண்ணது? பிளாக் பீப்பிள் அகைன். சாகும்போது இவருக்கு என்ன வயசு தெரியுமா? 25 வயசு. 25 வயசுல இவர மட்டப் பண்ணியாச்சு. பண்ணது யாரு? பிளாக் பீப்பிள். அங்க ஒரு ஸ்ட்ரீட் வயலன்ஸ். இவங்க 2 பேருக்குமான ஒரு ஒரு கிளாஷ் இருந்திருக்கு. ஸ்ட்ரீட் வயலன்ஸ் தான் அகைன். ஒரு கேங் சம்மந்தப்பட்ட ஒரு கேங் வார். கேங் வார்ல அவர போட்டாச்சு. இப்போ இவரு எத வந்து இவரு கொண்டாடினாரோ, அதனாலேயே இவரு போய் சேர்ந்துட்டாரு. ரொம்ப சின்ன வயசுல. இவர் மட்டும் இல்ல. இப்ப நீங்க இந்த பிளாக் பேந்தர் பார்ட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பிளாக் பேந்தர் பார்ட்டிய நிறுவி, அதுல கோர் மெம்பராக ஆக்டிவிசம் பண்ணிட்டு இருந்தவங்க, மோஸ்ட்லி எல்லாருமே அவங்களுடைய சாவுலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான சாவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவரு பஞ்சி கார்ட்டர் அப்படின்ற ஒருத்தர். அப்புறம் ஜான் ஹக்கின்ஸ் இந்த 2 பேரும் இவங்களையும் போட்டாங்க. யாரு போட்டதுன்னா, அகைன் பிளாக் பீப்பிளே இவங்கள போட்டாங்க. எப்படி இவங்க ஒரு பிளாக் பேந்தர் பார்ட்டி வச்சிருந்தாங்களோ, இவங்களுக்கு போட்டியாக இன்னொரு பார்ட்டி ஒருத்தங்க வச்சிருந்தாங்க. சின்ன ஒரு குரூப் மாதிரி. அவங்களும் இந்த மாரி கேங் வயலன்ஸ்ல அதிகமாக ஈடுபடக்கூடியவங்க. இவங்க 2 பேருக்கும் சண்ட. இவங்க 2 பேரையும் போட்டாச்சு. அடுத்து இந்த கட்சியினுடைய ஃபவுண்டர், இதனுடைய ஒன் ஆஃப் தி கோர் ஃபவுண்டர்ஸ் வந்து ஹியூ நியூட்டன் அப்படின்ற ஒருத்தர். இவரையும் போட்டாங்க. நான் சொன்ன இந்த 3 பேருமே இந்த கட்சியினுடைய ஃபவுண்டர்ஸ். ஓகே. இந்த 3 பேரும் இந்த மாரி கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணது வேற நோக்கத்துக்காக. ஆனா, இது இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, ஒரு கிரிமினல் சப்கல்ச்சர் வந்து பாலிடிக்ஸ்குள்ள வந்ததுனால, இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, ஒரு ஒரு கேங் வார் மாதிரி மாறி போயிருச்சு. பிளாக் பேந்தர் பார்ட்டி வெர்சஸ் அதர் கேங்ஸ் அப்படின்ற மாரி, இவங்க எந்த வன்முறைய இவங்க வந்து கொண்டாடுனாங்களோ, எத இவங்க ஊக்குவிச்சாங்களோ, அதனாலேயே இவங்க செத்தும் விழுந்தாங்க. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் பீப்பிளுடைய கலாச்சாரமும், இன்னைக்கு இந்த புல்லிங்கோ அப்படின்ற இவங்களுடைய கலாச்சாரமும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். அந்த பிளாக் கேங்ஸ்டா அப்படின்ற அந்த விஷயமும், இதுவும் அப்படியே நீங்க பேரலலா பார்க்கலாம். நெறைய பேரலல்ஸ் இருக்கும். நெறைய ஒற்றுமைகள் இருக்கும். அப்போ பிளாக் பேந்தர் பார்ட்டி அச்சீவ் பண்ண விஷயம் என்னன்னா, பின்னால வந்த இந்த கேங் கல்ச்சருக்கு இவங்க தான் வெத போட்டாங்க. இல்லையா? நாங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க பேசுறோம்னு சொல்லி உள்ள வந்தவங்க, அங்கிருந்து டீவியேட் ஆயி இவங்க வன்முறைய கையில வந்து எடுத்ததுனால, முக்கியமா கம்யூனிசம், மார்க்சிசம் அப்படின்ற விஷயத்த இவங்க கையில எடுத்ததுனால, இவங்களுடைய ஐடியல் கோல் அப்படின்றது இன்னைக்கு மாறி போயிருச்சு. எப்படி கானா அப்படின்ற விஷயம் நல்ல விஷயமாக ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் தான். ரைட். இன்னைக்குமே கானால வந்து நல்லா பாடுறவங்க உண்டு. அந்த கானாவினுடைய ஸ்பிரிட் என்ன அப்படின்னா, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாய்ஸ வந்து வெளிய கொண்டு வரணும். அந்த மக்களுடைய வலிகள வந்து பதிய வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம். அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைய நம்மகிட்ட வந்து காட்டுவாங்க. எவ்ரிடே அவங்க ஸ்ட்ரீட்ல வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஏரியால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயத்த மக்கள் கிட்ட இவங்க வந்து கடத்துவாங்க. இது ஒரு ரெக்கார்ட் பண்ற விஷயம். அவங்களுடைய வாழ்க்கைய இவங்க வந்து பதிய வைக்கிறாங்க. ஆனா, அது எப்படி இன்னைக்கு எவால்வ் ஆயிருச்சு அப்படின்னா, வன்முறைய இவங்க வந்து கொண்டாடுறது. வன்முறையும் இதுவும் என்னுடைய ஒரு கலாச்சாரம் தான். வன்முறையும் என்னுடைய ஒரு அடையாளம். ஓகே. நீங்க ஒரு ஸ்ட்ரீட் கல்ச்சர்லருந்து வரீங்க. அங்கருந்து ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அந்த நெகட்டிவான விஷயத்த நம்ம தூக்கி தூர போடணுமா இல்லையா? இல்ல. நாங்க வந்து மட்ட பண்ணுவோம். நாங்க வந்து பொருள் எடுப்போம். அப்படின்ற மாரி சொல்லி நாங்க வந்து டோப்பு கை அப்படின்ற மாரி இந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி, இன்னைக்கு ஒருத்தன வந்து ஆல்மோஸ்ட் தே கில்ட் ஹிம். இது ஒரு ஆள். ஆனா இதே மாதிரி எவ்ரி டே அங்க பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு. எப்பவுமே வன்முறை, எப்பவுமே கொலை, எப்பவுமே கூலிப்படை இந்த மாரி விஷயங்கள்லாம் அங்க இருந்து தான் வருது. அப்ப இது ஒரு காஸ்ட் விஷயம் இல்ல. அவங்க இத பண்றாங்கன்னு சொல்லி யாருமே அவங்கள அக்யூஸ் பண்ணல. அவங்க தான் அவங்கள அப்படி அடையாளப்படுத்திக்கிறாங்க. நாங்கல்லாம் புள்ளிங்கோன்னு சொல்லி இவங்க தான் சொல்றாங்க. அப்ப நமக்கு தெரிய வேண்டிய ஒரு லெசன் என்ன அப்படின்னா, வன்முறை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நியாயப்படுத்தக் கூடாது. வன்முறை இன் எனி ஃபார்ம் இஸ் ராங். ஓகே. அ அத வந்து யார் பண்ணாலும் சரி. அவங்க ஒரு காலத்துல ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்ற அந்த ஒரு பாக்ஸ்ல உள்ளவங்களா இருந்தாலுமே, அவங்க வன்முறைய கையில வந்து எடுக்கும்போது, அது ஒரு சொசைட்டிக்கு பெரிய பிரச்சனையா போய் முடியும்.
அப்ப இந்த ஒரு அடிப்படை டிஸ்டிங்ஷன கூட புரிஞ்சுக்க முடியாம, நம்ம வந்து புல்லிங்கோன்னு சொல்ட்டோம். காஸ்டிஸ்ட் ஸ்லர் யூஸ் பண்றோம்ன்னு சொல்லி நம்ம கிட்ட இவங்க வந்து திரும்பி வராங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, கஞ்சா, போத மாத்திரை, மெத்து இந்த மாரி பல விஷயங்கள் இன்னைக்கு சென்னையில ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு பழங்கிட்டு இருக்கு. இத முதல்ல நம்மோ அடையாளம் காணுங்கள். இத பண்றவங்க யாரு? அவங்களுடைய பிரச்சனை என்ன? ஏன் இப்படி பண்றாங்க? முக்கியமா Instagramல அண்ட் YouTubeல இந்த மாரி சாங் பாடுறோம் அப்படின்ற பெயர்ல இவங்க பண்ற விஷயங்கள அரசாங்கம் கவனிக்கணும். டோப் அடிச்சுட்டு நான் இப்படித்தான் திரிவேன் அப்படின்னா, அப்படியே திரிய வேண்டியது தான். கடைசில வெட்டுப்பட்டு சாக வேண்டியது தான். ஏன்னா இந்த மாரி யங் பீப்பிள மிஸ்லீட் பண்ணி கொண்டு போய் நம்ம அருவா எடுத்து போட்டா மட்டும் தான் நம்ம பெரிய ஆளுன்ற மாரி இங்க யங் பீப்பிள் கிட்ட இவங்க வந்து பதிய வைக்கிறாங்க. அப்ப இந்த மாரி விஷயங்கள் மாறணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒரு பிரச்சனைய நம்ம அக்னாலட்ஜ் பண்ணணும். இந்த மாரி போயிட்டுருக்கு. ஆமா போயிட்டுருக்கு. இவன் தான் பண்றான். இவன் தான் கஞ்சா அடிக்கிறான். நம்ம ஃபர்ஸ்ட் அத மாத்தணும். இத முதல்ல புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லன்னா இப்படியே நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம அத முதல்ல புரிஞ்சுகிட்டு, இத மாத்துனா மட்டும் தான், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ரைட்? நன்றி.